அதிமுக கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னு பேசுகிறாங்க. பேசுகிற இடத்துல திமுக ஊழல் கட்சி, வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, எதையுமே அவங்க சரியாக செய்யறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை அமித்ஷா அடிக்கிட்டே இருக்கார். ஆனால் இதே அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, இதே திருச்சியில் அமித்ஷா தான் முதல்ல டிக்ளேர் பண்ணார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுக. அவர் பேசின பேச்செல்லாம் ரெக்கார்டில் இருக்கு பாராளுமன்ற தேர்தலில். அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணவரே அமித்ஷா தான். இன்னைக்கு எந்த வாஷிங் மிஷினை போட்டு கழுவிருக்காங்கன்னு தெரியல. இப்போ அமித்ஷாவே ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் மாட்டுக்கு வந்தார்னா உள்ள தூக்கி எல்லாத்தையும் போட்டு எல்லா கட்சியும் போட்டு ஒரு கலக்கலைக்கு துவைச்சி வெளியில் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வெளுக்கின்ற வேலையை அமித்ஷா செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் கரைபடிந்த துணிகளையே உள்ள போட்டு இப்போ ஜெயலலிதாவை நம்ம ஆரம்பிப்போம். ஜெயலலிதாவுடைய ஆட்சி, ஜெயலலிதாவுடைய ஆட்சி அதிமுக ஆட்சின்னு இவங்க சொல்றாங்களே ஒழிய, ஜெயலலிதா என்பவர் உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் குற்றவாளி ஊழல் வழக்கில், அக்யூஸ் நம்பர் 1. இது அதிமுக காரங்கெல்லாம் ஒரு மன நிறைவிற்காக, அவங்களுக்கு உண்டான மன சமாதானத்திற்காக அம்மா குற்றவாளி இல்லை, அவங்கள உச்சநீதிமன்றம் தண்டிக்கலைன்னு சொல்லி இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனால் சட்டத்தின் பதிவேடுகளில் இருக்கின்ற எல்லா குறிப்புகளிலும் இன்னும் 2000 வருஷத்துக்கு அந்த வழக்கில் அவங்க தான் அக்யூஸ் நம்பர் 1. அபேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போய்விட்டால் அவர் மீது அந்த வழக்கில் இருக்கின்ற எதையும் நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தால் அது அபேட்டன் சொல்ற பழக்கம் உண்டு. விடுவிக்கப்பட்டார்னு அர்த்தம். அபேட்டன் அவங்க உயிரோடு இருந்தால் தான் சட்டப்படி அவங்களை சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும்.